டிஎன்பிசியிலிருந்து அஃபிஷியலாக என்ன அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்கலாம். டிஎன்பிசியிலிருந்து ஏற்கனவே குரூப் 2 தேர்வு முடிவுகள் அறிவிப்பது குறித்தும் குரூப் 2 தேர்வு நடைபெறுவது குறித்தும் அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. தற்போது நில அளவர் வரைவால் சமூக ஆர்வலர் தேர்வுக்கான மதிப்பெண் தரவரிசையில் பட்டியலானது டிஎன்பிசி இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளது. பல்வேறு பாலி பணியிடங்கள் நிரப்புவதற்கான போட்டித் தேர்வானது ஏற்கனவே நடத்தி முடிக்கப்பட்டது. அதன் மதிப்பெண்கள் மற்றும் தரவரிசை பட்டியலானது டிஎன்பிசி அஃபிஷியல் இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளது. தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வு வாரியம் டிஎன்பிசியிலிருந்து நில அளவையர் பதிவேடுகள் சார்நிலை பணியாளர் அடங்கிய நில அளவையர் வரைவாளர் மற்றும் தமிழ்நாடு நகர் ஊரமைப்பு சார்நிலை பணிகள் அடங்கிய அளவையர் உதவி வரைவையாளர் பதவிகளுக்கு காலியாக உள்ள 1338 காலி பணியிடங்களுக்கு கடந்த 6/11/2022 அன்று எழுத்து தேர்வானது நடைபெற்றது. இத்தேர்வில் 29,882 பேர் கலந்து கொண்டனர். இதில் பங்கேற்றவர்களின் அடிப்படையில் அவர்கள் பெற்ற மதிப்பெண் மற்றும் இடஒதுக்கீட்டின் அடிப்படையில் அப்பதவிக்கான பிற விதிகளும் பின்பற்றப்பட்டு மதிப்பெண் மற்றும் தரவரிசை பட்டியலானது டிஎன்பிசி அபிஷியல் இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளது. மொத்தமாக 27,827 பேர் தரவரிசை பட்டியலில் இடம்பெற்றுள்ளனர். இதேபோல் தமிழ்நாடு மருத்துவ சார்நிலை பணிகள் அடங்கிய தொழில் ஆலோசகர், மருத்துவ கல்வித்துறை மற்றும் தமிழ்நாடு குடிசை மாற்று வாரியம் சமூக மேம்பாட்டு பணிகள் அடங்கிய சமூக அலுவலர் பதவியில் காலியாக உள்ள 16 இடங்களுக்கான தேர்வானது 12/11/2022 அன்று நடைபெற்றது. இத்தேர்வில் மொத்தமாக 350 பேர் பங்கேற்றனர். இதில் 310 பேருடைய தரவரிசை பட்டியலானது வெளியிடப்பட்டுள்ளது அப்படிங்கிறத டிஎன்பிசி அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருக்காங்க. இந்த பட்டியலானது டிஎன்பிசி அபிஷியல் இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளது.